வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த வாரம் தொடங்கியவுடன் அதாவது 17ஆம் தேதி அன்று சூரியன் 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அதாவது சிம்ம ராசிக்குள்ளே. ஆவணி மாதம்னு சொல்கிறோம். ரொம்ப விசேஷமான மாதம் தொடக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு பயிற்சி என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட இந்த வார இறுதி, அதாவது நான் சொல்கிறது சனிக்கிழமை 23ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்குள்ளே போவார். மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அப்போ இந்த வாரம் எப்படி இருக்கு? உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே நன்றாக இருக்குது. நிறைய உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரம். எப்போ சூரியன் 5ஆம் இடத்துல போகிறாரோ அப்போ உங்களோட இம்பார்ட்டன்ஸ் கூடும். உங்களை பற்றிய மதிப்பீடுகள் அதிகரிக்கும். பல விஷயங்களில் உங்களை இக்னோர் பண்ணிகிட்ருப்பான், உங்களை பெருசாக கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அவங்களெலாம் உங்களை பார்க்க வருவாங்க. உங்களுடைய முக்கியத்துவம் என்பது குறிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வார தொடக்கத்திலே இருந்து நல்ல பிகினிங்னு சொன்னேன். குறிப்பாக யாரும் சொல்லணுன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, உங்கள் ஊர்லேயே அது கிடைக்குமானா அது நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. சாதாரண படித்தா கிடைக்கும். இதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, மேபி ஐஐடிக்கு போகிறீங்க, ஐஏஎம் போகிறீங்க, அப்போது உங்கள் ஊர்லேயே எப்படி கிடைக்கும். அது மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியூரில் போவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கும் போவீங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனை, அதை காண்பிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு வாரம் நிச்சயமாக முன்னேற்றமான வாரமாக இருக்கு. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறது, இல்லை அப்போல்லாம் ஆன்லைன் இன்டர்வியூஸு இந்த மாதிரிலாம் வருது. இந்த மாதிரியான சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால உங்கள் சான்சஸும் ரொம்ப நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. ஸோ மாற்றங்களுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைப்பு வருது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும், முயற்சிகள் என்பது இன்றியமையாதது. அந்த முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் 2 வகை உண்டு. ஒரு வகை என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்குமா, கடப்பாறை மண்வெட்டி அப்படின்னு கண்டெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சில பேர் குறைந்த முயற்சிகள், அதான் முயற்சினா என்ன, ஃபிசிக்கலாக, ஆனால் மென்டலாக நிறைய இருக்கும். அறிவுபூர்வமான சில விஷயங்கள், யாரை பார்க்கணும், யார்கிட்ட சிரிக்கணும், சொல்லுவாங்கள்ல, ஆடுற மாட்டை ஆடிக்கிற, பாடுற மாட்டை பாடிக்கிறேன்னு, அந்த மாதிரி டேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டேக்ட்ஃபுல் பிஹேவியர் உங்கள்கிட்ட வெளிப்படுவதால் எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வார இறுதியில் அதை சாதிப்பதற்கான அற்புதமான சூழ்நிலையும் ஏற்படுவதால் நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம் உங்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம்
பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.